பொண்டி வேலாட்ட ஒர்க்ஸ் நீ நம்ம பார்க்க வர வேண்டியதுன்னா டிவிஎஸ் ரைடர் என்ன கம்ப்ளைண்ட்டுக்காக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஜின் ஒர்க்காக வந்திருக்கு. இந்த வண்டியை நான் பிரித்து காட்டுறேன், இல்லை என்ன ஃபால்ட் ஆயிருக்குன்னு வாங்க பார்ப்போம். ஓகே, இந்த வண்டியை ஃபுல்லாக நம்ம பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். பிரித்து பார்த்தா தான் தெரியும் இதில் என்ன கம்ப்ளைண்ட் ஆயிருக்குன்னு. ஏன்னா நம்மள்ட்ட வந்தது பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வரல, வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் தான் வந்திருக்கு நம்மள்ட்ட. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் இறக்கிறது ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. ஆனால் இதில் உள்ள பாடி ஃபிட்டிங்லாம் கட்டுறது, அதெல்லாம் இந்த ஒயரிங் சாக்கெட் கட்டுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வண்டியில் இன்ஜின் பிரிக்கிறப்ப பார்த்து பிரிக்கணுங்க. இதில் அப்போ தான் நமக்கு தெரியும் இதில் என்ன கம்ப்ளைண்ட் ஆயிருக்குன்னு. ஏன்னா வந்து நம்ம ரன்னிங்கில் வரல அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்றுனா பார்த்து பிரிச்சா தான் தெரியும் இதில் என்ன கம்ப்ளைண்ட் ஆயிருக்குன்னு. ஓகே, இந்த ஃபுல்லாக நம்ம பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் ஹெட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. அதெல்லாம் போர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சீஸாக தான் ஓடிட்டு இருக்கு. இதில் கரெக்டான ஃபால்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கிராங்கு கீழே உள்ள கிராங்கை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சி போயிட்டு. அதனால் வந்து கிராங்கு பூசு போட போகிறோம், போர் பூசு போட போகிறோம், ஹெட் ரீவொர்க் பார்த்து போட போகிறோம். அந்த வண்டியில் கம்ப்ளீட்டாக இன்ஜினை பிரித்து முடிச்சாச்சுங்க. இதில் என்ன நம்ம மாற்ற போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த கிராங்க் சாஃப்ட். இந்த கிராங்க் சாஃப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசு வேணும், ஆனால் புதுசு வந்து பார்த்து கிடைக்கிறது கஷ்டம் தான். இதில் நம்ம ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும். ஃபஸ்ட்டு வாங்கணும். ஸ்பேர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிவிஎஸ்ல எல்லாமே ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. ஸ்பேர் வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் ஆகிட்டு, ஆனால் பக்காவாக ஒரிஜினலாக வாங்கியாச்சு. இப்போ என்ன மாற்ற போகிறோம் பார்த்தீங்கன்னா கிராங்கு, போரு, அது இல்லாமல் டைமிங் செயின், அட்ஜஸ்ட் பேடு, இன்ஜின் ஆயில், பேக்கிங் கிட்டு, ஆயில் சிலிக்கிட்டு எல்லாமே இதில் கம்ப்ளீட்டாக வாங்கியாச்சு. ஃபிட் பண்ண வேண்டி தான். இதில் கிராங்கில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கேஸ் வந்து பேரிங் டைட்டாக தாங்க இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே தட்டக்கூடாது, ஹீட் பண்ணி தான் இருக்கணும். ஹீட் பண்ணி இருக்குன்னா மட்டும்தான் இது வந்து கிராங்க் நல்லா இருக்கும். அப்படி இல்லைனா வந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். இதில் போர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிவிஎஸ்ல வந்து இதில் பிஸ்டனில் ரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட் பண்ணி வந்துருது. இல்லை நம்ம ரிங்ஸ் எல்லாம் செட் பண்ண தேவையில்ல, அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம தூக்கி மாட்டினா மட்டும் போதும். இன்ஜின் ஒர்க் பார்க்குறோங்கிறப்ப நம்ம டைமிங் செயின் எல்லாமே புதுசாக போடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா டைமிங் செயின், அட்ஜஸ்ட் பேடு எல்லாமே ஒரிஜினல் புதுசாக போட போகிறோம். இதில் ஹெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீகண்டிஷன் பண்ணியாச்சுங்க. இதில் என்ன மாற்றிருக்கோம் பார்த்தீங்கன்னா 3 வால்வ் ஆயில்ஸில் வால்வ் கைடு இது 3 மாற்றி பக்காவாக அடி பண்ணியாச்சு. இன்ஜின் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம வண்டியில் ஏற்றி ஸ்டார்ட் பண்ண வேண்டி தான், கஸ்டமர் ஓட்டி பார்க்கணும், அவ்வளோதான். இந்த வண்டி நம்மள்ட்ட எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணுங்க. இது பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வரலன்னு சொன்னால் இது எப்படி வந்திருக்கு நீங்களே பாருங்க. டாடா ஏசியில் ஏற்றி போட்டு தான் நம்மள்ட்ட கொண்டு வந்திருக்காங்க. வண்டி ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சுங்க. கஸ்டமர் ஓட்டி பார்க்கட்டும், அவர்கிட்ட கேட்போம் எப்படி இருக்குன்னு. வண்டி ஓட்டி பார்த்தீங்க, வண்டி எப்படின்னாக்கு அருமையாக இருக்குது. வண்டி சவுண்ட்லாம் எப்படி புது வண்டி சவுண்ட் வந்துட்டா இல்லை அதே மாதிரி இருக்கா? சவுண்ட் தான் அப்படியே இருக்குது. தெளிவாக இருக்குல்ல? தெளிவாக இருக்குது. ஓகே, ஏன்னா நீங்கள் எல்லாமே புதுசு வாங்கியாச்சு. இல்லை கிராங்க் போர் எல்லாம் புதுசாக போட்டு பண்ணியிருக்கோம். இன்ஜின் சவுண்ட் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். நல்லா இருக்கல ஓட்டி பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. ஓகே, நான் எந்த ஊர் நீங்கள்? சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. சிதம்பரம் அண்ணாமலை சொல்லிட்டா. சரி, ஓகே, அங்கேயே திருத்திரம்படி தேடி வந்துருக்கீங்க. ரொம்ப நன்றி.